உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாங்க, வணக்கம் முதலாளி அம்மா. என்ன ராமையா கிண்டலா? ஐயோ, நான் கிண்டல்லாம் பண்ணல முதலாளி அம்மா. என்ன இருந்தாலும் எலில ஏதான் எனக்கு மாசம் மாசம் சம்பளம் தர முதலாளி. அவரை நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அப்ப எனக்கு முதலாளி அம்மா தானே? போங்க ராமையா, சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் என்னைக்கு உங்க ஃப்ரெண்டு சுடர் தான். எப்பயும் போல நீங்க என்ன பேரு சொல்லியே கூப்பிடலாம். சரி சரி, கரெக்டான நேரத்துக்கு தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க. ஐயா கிட்ட கொண்டு போய் கொடுங்க. சரி சரிம்மா. டேய், இங்க எதுக்கு வந்திருக்க? உங்களுக்கு லஞ்ச் கொண்டு வந்திருக்க. லஞ்ச்? நான் உன்கிட்ட லஞ்ச் கொண்டு வான்னு கேட்டனா? எதுக்கு இப்ப இதெல்லாம் புது பழக்கம்லாம்? இந்த பாரு, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நான் ஏற்கனவே உன்கிட்ட கிளியரா சொல்லியிருக்கேன். நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறது அம்மாக்காக மட்டும்தான். மத்தபடி நமக்குள்ள ஒண்ணுமே இல்ல. யூ காட் தட்? சார் ஒரு நிமிஷம். என்ன நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க? உங்களுக்கு மட்டும் இல்ல, நானும் அதே எண்ணத்துல தான் இப்ப வரைக்கும் இருக்கேன். நான் ஒண்ணு ஆசைப்பட்டெல்லாம் உங்களுக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்தேன்ல நினைக்காதீங்க. கனகவல்லி அம்மா உங்களுக்கு லஞ்ச் எடுத்துட்டு போக சொன்னாங்க. அதனாலதான் இந்த கூடையை தூக்கிட்டு இவ்ளோ தூரம் வந்தேன். அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏய், அம்மாவே சொல்லி இருந்தாலும் சரி, நீ சமைச்சு கொண்டு வந்தத என்னாலலாம் சாப்பிட முடியாது. நீங்க சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலனாலும் சரி, எனக்கு அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? யா ப்ளீஸ் கம் இன். ஹலோ மிஸ்ஸஸ் எழில், வெல்கம் டு தி ஹாஸ்பிட்டல். உங்களை மேரேஜ் அப்ப பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் மீட் பண்றேன். மேரேஜுக்கு அப்புறம் முதல் தடவையா உங்க ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கீங்க போல. என்ன எழில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க? ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க, சாப்பிடலாம். இல்ல டாக்டர், எனக்கு ஆக்சுவலா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டொமக் அப்செட்டா இருக்கு. அதனால லஞ்சை ஸ்கிப் பண்ணலாம்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? உங்க ஒய்ஃப் கொண்டு வந்திருக்க லஞ்சோட ஸ்மெல் சூப்பரா இருக்கு. நீங்க சாப்பிட போறது இல்லையா? ஸ்டொமக் அப்செட்டா இருக்கும்போது எப்படி வினோத் சாப்பிடுறது? அதுவும் கரெக்ட் தான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களுக்கான லஞ்சை நான் எடுத்துக்கலாங்களா? தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ரெகுலரா கேண்டீன் சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதையே தினமும் சாப்பிட்டு வீட்டு சாப்பாடோட டேஸ்டே மறந்து போச்சு. அதனாலதான் வெக்கத்தை விட்டு கேக்குறேன். ஐயோ சார், அவர் தான் வேண்டான்னு சொல்லிட்டார்ல, நீங்க சாப்பிடுங்க வாங்க. டாக்டர், உங்களுக்கு ஓகே தானே? தாராளமா சாப்பிடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ப்ளீஸ் கோ அஹெட். அப்போ ஓகே, இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதா. வாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.